ஸ்டிக்கி புட்டிங். மாஸ்டர் நீங்க சாமி. சாமை டேட் ஸ்டிக்கி புட்டிங் ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டேட்ஸ் புட்டிங் பண்ணுறதுக்கு டேட்ஸ் கூட பேக்கிங் பவுடர் அண்ட் ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா டேட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அடுத்து ஒரு மிக்சியில் சாமையை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த சாமை, ஊற வச்சிருந்த டேட்ஸ், நாட்டு சக்கரை, உப்பு, வெனிலா எசன்ஸ், லெமன் ஜூஸ், பட்டர் அண்ட் எக் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிளண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது 20 மினிட்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கப் கேக் மாதிரி பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட புட்டிங் ரெடி. அடுத்து சாஸ் பண்ணுறதுக்கு பட்டர், நாட்டு சக்கரை, பால் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு லைட்டாக லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்க. ட்வைலர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கணும். தண்ணிக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது கூட ரிஃபைண்ட் ஆயில் அண்ட் அரைச்சி வச்சிருக்க சாமை மாவு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக குக் பண்ணிடலாம். கடைசியாக சாமை கிராக்கர். சாமையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண சாமை சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட நம்ம கடலை மிட்டாய் மாதிரி தான். நல்லா ஹார்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பிளேட் பண்ணிடுங்க. அண்ட் இது டாப் குக் டூப் குக்கில் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.